அந்த மலை மீது இன்றும் பொக்கிஷங்களை எடுப்பதற்கு பூஜை செய்தார்கள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒரு பூஜை முடிந்து எடுக்க போகும் பொழுது ஒவ்வொருவராக இறந்து விட்டார்கள். குழந்தை வடிவம் கொண்டு என்னை காத்த முருகா, இன்று முதல் குழந்தை வடிவேலப்பர் என்று அருள் முருகாயா என்று இந்த முருகனுக்கு குழந்தை வடிவேலப்பர் என்று பெயர் வைத்தது அருணகிரிநாதர். சந்தனத்தை அந்த சிலையில் இரவில் பூசிவிட்டு மறுநாள் காலையில் எடுத்தால் பச்சை நிறமாகிவிடும். அந்த சந்தனத்தை எந்த வியாதிக்கு கொடுத்தாலும் அந்த வியாதிக்கு பல வைத்தியசாலைகள் அதன் மூலமாக கொண்டால்தான் பழனியில் இருக்குல்ல, அந்த நவபாசன சிலையில அந்த வடிகிற அந்த பாலாபிஷேகம் எல்லாம் பண்றாங்கல்ல, அதை மக்கள் குடிக்கவும் செய்யறாங்க, மேலையும் இந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா இங்க அப்படி பண்ணிக்கிறது இல்ல. ஏன்னா இது விஷத்தன்மை வாய்ந்த சிலை அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, விஷத்தன்மை இல்ல. இதில் உள்ள தீர்த்தமும் சில வியாதிகளை தீர்க்கும். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளே என்னை தீர்த்து சொன்னா தீர்ந்த உடனே ஆஹா எனக்கு தீர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார். அதான் நம்பிக்கைதான் கடவுள். இந்த நவபாசனத்தோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு சில பேரு அதெல்லாம் அப்படி சுரண்டுறாங்க அப்படின்னு கூட சில செய்திகள்லாம். அதாவது பழனியில் நவபாசன சிலை வைத்தவுடன் போகர் அந்த சந்தனத்தை பூசி அந்த அதில் வரும் மூலிகை அதை வியாதியில் கொடுத்து வந்தார். அந்த எந்த வியாதியும் அதனால் தீரும். இதை கண்ட பழனியில் உள்ள சிலர் போகர் சென்றவுடன் பின்னால் இவர்கள் ஆதிக்கத்தில் அந்த சிலைக்கு சந்தனத்தை இரவில் பூசிவிட்டு காலையில் போய் எடுத்து வைத்தியசாலைகள் உண்டாக்கினார். போகர் கூறினார், நீங்கள் நாம் கல்லில் இந்த சிலையை செய்யக்கூடாது, ஒரு முருகன் சிலையை செய்ய வேண்டும், கல்லில் செய்யக்கூடாது, அது நவபாசானத்தால் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் 81 முனிவர்களும் ஆளுக்கு ஒரு நவபாசான மூலிகையை கொண்டு வாருங்கள், அதை 9 நவபாசானமாக்கி ஒரு சிலையை உருவாக்கி மக்களுக்கு இது பண்ணுவோம். அந்த சிலையின் மூலம் மக்களுக்கு ஏற்படும் நோய்களை தீர்ப்பதற்கும் மருத்துவ குணம் கொண்டு அந்த சிலையை உருவாக்குவோம் என்று கூறி 5000 ஆண்டுகளுக்கு முன் அந்த சிலையை பழனி, அதாவது பழனி மலைக்கும் பூம்பாறை கிராமத்துக்கும் நடுவில் உள்ள ஆனமுட்டி என்ற குகையில் அந்த சிலையை உருவாக்கி தண்டம் கொண்டு உருவாக்கியதால் தண்டாயுதபாணி முருகன் என்று பழனியில் பிரதிஷ்டை செய்தார். தினமும் பூஜை செய்து, அதாவது அந்த சிலை கையால் அமுக்கினால் லேசாக அமுங்கும். அதாவது நவபாசனத்தால் உருவாக்கப்பட்டதை கல்லால் ஆக்கப்பட்டதல்ல, நவபாசனத்தால் உருவாக்கப்பட்ட சிலை என்பதால் மெதுவாகவே இருக்கும். அந்த சிலை கெட்டு போகாமல் இருக்க போகர் தினமும் காலை முதல் மாலை வரை பூஜைகள் செய்திருந்தார். தலைவலி வருது, வேங்க மரத்தில் தான் பலகை செய்து போட்டிருக்கோம் இங்கே கோயிலில். அந்த 3 நாளைக்கு அந்த வேங்க மரத்தை போய் அந்த அந்த கட்டையில் போய் அந்த கதவுல முட்டுனா அந்த தலைவலி தீர்ந்து அப்படியெல்லாம் இருக்குது. மெட்ராஸ் வரவனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தில் இவங்க ஒரு திருவிழாவில் சாமி மட்டும் வந்துடுறாங்க, பூம்பாறைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே 35 வருஷம் விரும்பிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. எப்படி குழந்தை பிறகுலாம் ஆண் குழந்தை பிறக்குது. நாங்கள் ஒரு ஆள் பெரிய ஆளுங்க அங்கே உட்காந்துருக்கோம். நாங்கள் உட்காந்து சொல்ல அப்போ என்னை கேட்டாங்க, நீ யாருங்க? மாலைக்கிட்டு முருகன்னு சொன்னால் தெரியும் எனக்கு. அப்புறம் அந்த அம்மா வந்தோன்னே அவர் 2 பேர் வந்தோன்னே இந்த கோயிலை அகதியத்தை கேட்டாங்க. சொன்னோம், அம்மா இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இல்லை, அவரை ஜீமானை வேண்டிட்டு போங்க, நீங்களுக்கு உடனே பலன் தருவாருன்னு நான் சொன்னேன். அவர் போயிட்டு மாலைக்கிட்டு முருகன் எங்கே இருக்காருன்னு தேடுறாங்க. மாலைக்கிட்டு முருகன் எங்கே இருக்காரு அப்படின்னு. நான் தான்மா மாலைக்கிட்டு முருகன், நீங்கள் 1 வருஷம் ஆச்சு நீங்கள் போய் நீங்கள் பார்க்கவே முடியல, நீங்கள் தான் பார்க்குறோம், அப்போ நீங்கள் தான் சொன்னதா அப்படிங்க. ஆமாம் நான் தான் சொன்னேன்னு. குழந்தை இல்லை, 35 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க. சொன்ன உடனே அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. பிறந்த உடனே அந்த அம்மா 2 பேர் பிரச்சனை முன்னாடி வந்துடுறாங்க, குழந்தை தூக்கிட்டு வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா வெளியில் வேலை ஒரு 4 அடி வேலையோடு வர்றாங்க. கொடைக்கானல் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி ஆர்டி கோவிந்தன். இப்போது எனக்கு வயது 100. நீங்க அந்த சுதந்திரத்திற்கு முன்னாடி நடந்த போராட்டத்துல எல்லாம் நிறைய கலந்துருப்பீங்க. திருச்சி ஜெயிலில் 2 வருஷம் இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னும் சுதந்திரம் அடைந்த பின்னும் பல முறை சிறை சென்றிருக்கிறேன்.